வணக்கத்திற்கு உரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, ஒரு நிமிடம் இதை கேளுங்கள். ஆங்கிலம் கற்கும் போதும் கற்றுக் கொடுக்கும் போதும் நீங்கள் மிக திறமையாக செயல்பட்டாலும் ஒரு விஷயத்தில் நாம் சரியாக செயல்படவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அது சரியான முறையில் படித்தல். நாம் ஆங்கிலத்தை தமிழ் போல் உச்சரிக்கிறோம். நம் பேச்சு தொனியம் தமிழ் போலவே உள்ளது. அது அதன் அழகை கெடுக்கிறது. அது ஒரு விரும்பி படிக்க வேண்டிய பாடலை மனதை வருந்தி படிக்கக்கூடிய பாடலாக மாற்றுகிறது. எனவே அதன் இலக்கணத்தை மட்டுமல்லாமல் அதன் உச்சரிப்பையும் அறிந்து கொண்டு சொல்லிக் கொடுங்கள். ஒரு பாடலின் பொருள் தெரியாத போதிலும் அந்த பாடல் அதனுடைய ஒலியால் சுவைக்கும், மணக்கும், மக்களை ஈர்க்கும். மனப்பாடம் விருப்ப பாடமாக மாறும். எனவே ஒலியையும் அறிந்து கொண்டு படித்தல் மிகவும் அவசியமானது. அது இப்போதே படிக்காமல் விட்டுவிட்டால் பின்னால் நம்முடைய தாய்மொழியினுடைய தாக்கம் அதில் அதிகமாகிக் கொண்டே போகும். எனவே இதனை செய்ய கற்றுக்கொள்ள வலைதளங்களை நீங்கள் உபயோகியுங்கள். கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். முதலில் இந்த பாடலை கேளுங்கள். கேட்கும் போது திரையில் ஓடும் வரிகளை படியுங்கள். முதலிலேயே பாடலின் பொருளை தேட வேண்டாம். பொருள் உங்களுக்குள் உதயமாக வேண்டும். அது நிலையானது அல்ல. எனவே வார்த்தைகளின் பொருட்களை புரிந்து கொண்ட பின்னரே உங்கள் மனதில் தோன்றும் பொருளை எழுத பழகுங்கள், படிக்க பழகுங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். A Thing of Beauty by John Keats. A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness, but still will keep a bower quiet for us, and a sleep full of sweet dreams, and health and a quiet breathing. Therefore, on every morrow, are we wreathing a flowery band to bind us to the earth, spite of despondence, of the inhuman dearth of noble natures, of the gloomy days, of all the unhealthy and over-darkened ways made for our searching. Yes, in spite of all, some shape of beauty moves away the pall from our dark spirits. Such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon for simple sheep. And such are daffodils with a green world they live in, and the clear rills that for themselves a cooling cover make against the hot season. The mid-forest brake rich with a sprinkling of fair musk rose blooms, and such too is the grandeur of the dooms we have imagined for the mighty dead. All lovely tales that we have heard or read, an endless fountain of immortal drink, pouring unto us from the heaven spring. பகுதி 2. இப்போது நாம் சில வார்த்தைகளுடைய பொருளையும் வாக்கியங்களுடைய பொருளையும் பார்க்கலாம். இந்த காணொளியை கொஞ்சம் நிறுத்திவிட்டு இந்த வார்த்தைகளின் பொருள்களை அறிந்து கொள்ளுங்கள். அந்த பொருளுக்கு ஏற்ப இந்த 3 வரிகளின் பொருள் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அதை வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் அவர்கள் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க இருந்தால் பகிருங்கள். அதே போல அவர்களுடைய மனதில் என்ன பொருள் தோன்றுகிறது என்று அவர்களிடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 2ஐயும் ஒற்றுமைப்படுத்தி பாருங்கள். நான் முன்பு சொன்னது போல பாடல்கள் விதவித அர்த்தங்களை விதவிதமான மக்களுக்கு தரலாம். அதுதான் பாட்டு, அதுதான் கவிதை. இப்படி
நீங்கள் புரிந்து கொண்டு நல்ல உச்சரிப்போடும் தொனியோடும் தெளிவோடும் படித்தால் உங்கள் கல்வி உங்களை ஒருபோதும் கைவிடாது. இந்த முயற்சியினால் உங்களுடைய ஆங்கிலமும் தமிழும் செம்மை பெறும் என்பதில் ஐயமில்லை. A thing of beauty is a joy forever. அழகான ஒரு பொருளே எப்போதும் ஆனந்தம். அழகான ஒரு பொருளே எப்போதும் மகிழ்ச்சி. அழகான ஒரு பொருளே எப்போதும் நமக்கு ஆனந்தத்தை தருகிறது. forever என்றால் எப்போதும். ஆனால் இங்கு பொருள் என்பதை பாடலாசிரியர் பொருட்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்தவில்லை. பொருள் அவருக்கு ஒரு நிகழ்ச்சியாகவோ கதையாகவோ கற்பனையாகவோ நகைச்சுவையாகவோ பாடலாகவோ மலையாகவோ அருவியாகவோ ஓடையாகவோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ் என்றால் அதனுடைய அழகு அல்லது மகிழ்ச்சியை கொடுக்கும் தன்மை வளர்ந்து கொண்டே போகும். இன்க்ரீசஸ் அதிகரித்து கொண்டே போகும். ஒரு பொருளோ அல்லது ஒரு நிகழ்ச்சியோ கடந்து போகலாம், ஆனால் அதனுடைய நினைவு நமக்குள் மகிழ்ச்சியை எப்போதும் உண்டாக்கும். It will never pass into nothingness. அது எப்போதுமே அல்லது ஒருபோதும், never என்றால் ஒருபோதும் இல்லை, அது ஒருபோதும் மெல்ல மெல்ல நகர்ந்து ஒன்றுமில்லாமல் போவதில்லை. nothingness என்றால் ஒன்றுமில்லாமல் போகுதல். இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த குணம் அந்த அழகான பொருளிலிருந்து ஒருபோதும் குறைந்து ஒன்றுமில்லாமல் போவதில்லை. இதுவே இந்த 3 வரிகளின் பொருள். அடுத்த 3 வரிகள். But still will keep. இதில் but ஆனால் will still will keep. Still என்பது தொடர்ந்து அல்லது தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கும். என்ன வைத்துக் கொண்டிருக்கும் என்பதை அடுத்த வரிகளில் சொல்கிறார். A bower என்றால் நிழல் கூடம், நிழல் பந்தல். Quiet என்றால் அமைதியான நிழல் கூடத்தை நமக்காக அது வைத்துக் கொண்டிருக்கும். A thing of beauty, அந்த அழகான பொருள் நமக்காக வைத்துக் கொண்டிருக்கும். And asleep, மேலும் தூக்கம். எப்படிப்பட்ட தூக்கம் என்பதை அடுத்த வரி சொல்கிறது. Full of sweet dreams, இனிமையான கனவுகள் நிரம்பிய தூக்கம், கனவுகள் நிறைந்திருக்கும் தூக்கம். And மேலும் health, நல்ல உடல் ஆரோக்கியமும். And மேலும் quiet breathing, எந்த விதமான பயமின்றி உடல் நல குறைவின்றி ஆசுவாசமான அமைதியான சுவாசம். quiet breathing. இப்படிப்பட்ட நல்ல அமைதியையும் தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் அமைதியான சுவாசத்தையும் இது நமக்கு தருகிறது. Therefore, on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. இங்கு therefore என்றால் ஆகையால், on every morrow என்றால் நாள், ஒவ்வொரு நாளும். every morrow ஒவ்வொரு நாளும். are we wreathing நாம் தொடுக்கின்றோமா? wreathing என்றால் தொடுத்தல். எதை? a flowery band ஒரு பூ மாலையை நாம் தினமும் தொடுக்கின்றோமா? எதற்காக? to bind as to the earth நம்மை இந்த பூமியுடன் இணைத்து கட்டிக்கொள்வதற்காக, இந்த பூமியுடன் நம்மை பிணைத்துக் கொள்வதற்காக தினமும் நாம் பூக்களால் ஆன மாலைகள் தொடுத்து அந்த மாலையால் இந்த பூமியுடன் நம்மை பிணைத்து கட்டிக்கொள்கிறோமா? கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். எதற்காக நம்மை இந்த பூமியுடன் இந்த பூக்களால் தொடுத்த மாலைகளால் அல்லது மாலையால், இந்த பூக்களால் தொடுத்த மாலையால் நம்மை எதற்காக கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை அடுத்த வரிகளில் சொல்கிறார். இங்கு spite of என்றால் in spite of அல்லது இருந்த போதிலும். in spite of despondence, நாம் despondence ஆக இருந்த போதிலும். despondence என்றால் துன்பத்தால் மனச்சோர்வுடனும் நம்பிக்கை இழந்தும் இருக்கின்ற நிலை. of the inhuman dearth of noble natures. dearth என்றால் இல்லாமை அல்லது பற்றாக்குறை. noble natures என்றால் நல்ல குணங்கள். நல்ல குணங்கள் நிறைந்த மனிதர்கள் இல்லாத போதிலும், இல்லாத நிலையிலும், அந்த மனிதர்களுடைய பற்றாக்குறை இருக்கின்ற நேரங்களிலும். of the gloomy days
gloomy days என்றால் சந்தோஷம் இல்லாத நாட்களிலும் அல்லது இருண்ட பீடையான துரதிர்ஷ்டமான நாட்களிலும் of the all unhealthy and over-darkened ways, சுகாதாரமற்ற, நம்பிக்கை இழந்த, இருண்ட, வலிகள் நிறைந்த அல்லது எந்த முயற்சி எடுத்தாலும் பயனளிக்காத அந்த வழிகளில் முயற்சிகளில் நாம் இருந்த போதிலும் என்று சொல்லி அடுத்த வரிகளில் இன் ஸ்பைட் ஆஃப் என்றால் இருந்த போதிலும், இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் மேற் சொன்ன ஒவ்வொரு துயரத்திலும் நாம் துவண்ட போதிலும் some shape of beauty, அழகின் ஒன்று அல்லது மற்றொரு வடிவம், அழகின் வடிவம். அந்த வடிவம் ஒரு பூவாக இருக்கலாம், ஒரு ஓவியமாக இருக்கலாம், நதியாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம். இது எல்லாமே அழகின் வடிவம். ஏதோ ஒரு வடிவம் moves away the pall என்றால் இருண்ட திரை, நம்மை மூடியிருக்கின்ற அந்த இருள் போன்ற இருண்ட திரையை விலக்கி நம்முடைய இருண்ட உள்ளத்தை பிரகாசிக்க செய்கிறது. அதனாலேயே குழந்தைகள் பயத்தில் தன்னுடைய பெற்றோர்களை கட்டி பிடித்துக் கொள்வது போல நாமும் இயற்கையோடு நம்மை பிணைத்து அந்த மலரால் கட்டிய மாலையால் கட்டிக்கொண்டால் எந்த துன்பத்திலும் இயற்கை நமக்கு பாதுகாப்பையும் ஆறுதலையும் தரும் என்பது இந்த கவிஞரின் எண்ணம். தற்போது நீங்களே ஒவ்வொரு வார்த்தைகளின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு நான் சொல்லும் பொருளை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்பு சொன்ன அழகின் வடிவங்கள் இதில் தொடர்கின்றது. அதுவே என்றால் சச், கதிரவன் அல்லது சூரியன், சந்திரன், தளிர் விடும் இளம் மரங்களும் முதிர்ந்த பெரிய மரங்களும், ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங், ஸ்ப்ரவுட்டிங் என்றால் முளைக்கின்ற. இதற்கு இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இளம் மரங்களும் முதிர்ந்த மரங்களும் நிழலை எப்போதும் உருவாக்கி அதை ஒரு வரமாக, பூன் என்றால் வரம், ஸ்ப்ரவுட்டிங் என்றால் உருவாக்குகின்றது அல்லது தளிர் விடுகின்ற. இதை தொடர்ந்து ஒரு வரமாக இந்த ஆடுகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டேஃபடில்ஸ் என்கின்ற மலர்கள், அந்த மலர்கள் தன்னுடைய பசுமையான சுற்று சூழலையும் சேர்த்து அந்த இன்பத்தை மக்களுக்கு வழங்குகின்றது. மேலும் தெளிவான நீரோடைகள், ரில்ஸ் என்றால் நீரோடைகள், அவைகள் that for themselves, அவைகள் அவர்களுக்காகவே a cooling cover to make, ஒரு குளிர்ந்த உறைவிடத்தை உருவாக்குகிறது. இந்த குளிர்ந்த உறைவிடமும் அந்த சிற்றோடைகளும் அந்த மலர்களும், அந்த மலர்கள் இருக்கக்கூடிய பசுமையான நிலமும், ஆடுகளும், முதிர்ந்த மரங்களும், இளமையான மரங்களும், அது வழங்குகின்ற நிழலும், சூரியனும், சந்திரனும் அழகின் வடிவங்களாகும். இந்த அழகின் வடிவங்கள் நமக்கு நம்முடைய துன்பத்தில் ஆறுதலையும் ஒரு சுதந்திரத்தையும் அதிலிருந்து ஒரு விடுதலையையும் வழங்குகின்றது. இதுவே இதன் பொருள். இதற்கு முந்தைய வரிகளில் சிற்றோடைகள் தனக்குத்தானே குளிர்ச்சியான புகலிடத்தை உருவாக்கி கொண்டிருப்பதை அறிந்தோம். அது எதற்காக அந்த புகலிடத்தை தனக்குத்தானே உருவாக்கி கொண்டிருக்கிறது? அதற்கு பதில் இந்த வரிகளில் உள்ளது. Against the hot season என்றால் கோடை காலத்திற்கு எதிராக தன்னை காத்துக்கொள்வதற்காக இந்த சிற்றோடைகள் தனக்குத்தானே ஒரு குளிர்ச்சியான உறைவிடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த உறைவிடம் அவைகளுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கிறது. அதை போலவே the mid forest break, காட்டின் நடுவில் அடர்ந்த புதர்களும் அந்த புதர்களில் தண்ணீர் தெளித்து விட்டது போல அழகான மஸ்க் ரோஸ் என்கின்ற வகையான ரோஜாக்களும் மலர்ந்திருக்கின்றது. இவை எல்லாம் அழகின் வடிவங்கள், நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை தருபவை. அதை போலவே and such too என்றால் மேலும் அதை போலவே is a grandeur of the dooms, மறைந்த மனிதர்களை பற்றிய நமது மகத்தான கற்பனை கோபுரங்கள். டூம்ஸ் என்றால் கோபுரங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். தமிழிலே குவி மாடங்கள் என்றும் சொல்லலாம். மேற்பகுதி குவிந்திருக்கும், அதெல்லாம் நம்முடைய கற்பனைகள். மனிதர்கள் இங்கே வாழ்ந்த மனிதர்களை பற்றி நாம் கற்பனை செய்கின்றோம். இந்த கற்பனைகளும் அவர்களுடைய சாதனைகளும் அவர்களை சுற்றியுள்ள பெருமை, புகழ், கதைகள் மற்றும் நினைவுகள் ஆகியவையும் ஒரு வகையான
அழகின் வடிவமாகும். அவையும் நமக்கு நீடித்த மகிழ்ச்சியையும் துன்பத்திலிருந்து நமக்கு மிகுந்த ஆறுதலையும் தருகிறது. Here all the lovely tales or all lovely tales that we have heard or read, அவர்களை பற்றி நாம் படித்த கதைகளும் கேட்டவைகளும் எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. An endless fountain of immortal drink. இவை அனைத்தும் இவையெல்லாம் வற்றாத பீரிட்டு பாயும் அழிவில்லாத பானம் அல்லது பருகக்கூடிய தாகம் தீர்க்கும் நீர் சொர்க்கத்தின் விளிம்பிலிருந்து கொட்டுவது போல் கொட்டி நம்மை துன்பம் என்கிற தாகத்திலிருந்து விடுதலையும் மறுமலர்ச்சியையும் தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்ற வல்லமை பெற்றிருக்கிறது. இந்த பாடலிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயற்கை ஒரு பெருமருந்து. அது உடலுக்கு மட்டுமல்லாமல் மனதுக்கும் பெருமருந்து. எனவே இயற்கை எனும் அருமருந்தை காப்போம், அதை ரசிப்போம், புசிப்போம். An endless fountain of immortal drink. Endless என்றால் முடிவில்லாத, ஃபவுண்டைன் என்றால் பீரித்து பாயும் ஊற்று, நீரூற்று. இங்கே இந்த ஊற்று நீரூற்று அல்ல, அழிவில்லாத பானத்தை தரக்கூடிய ஒரு ஊற்று. அது எங்கே இருக்கிறது என்றால் சொர்க்கத்தின் விளிம்பில் இருக்கிறது. அங்கிருந்து அந்த நீர், அந்த பானம் மேலே இருந்து கொட்டுகிறது, மழை கொட்டுவது போல கொட்டுகிறது. அது நம்மேல் கொட்டுகிறது, நம்மேல் பொழிகிறது. அந்த பானம் நமக்கு அருமருந்தாகும். உடலுக்கு மட்டுமல்லாமல் மனதிற்கும் அருமருந்தாக மகிழ்ச்சியையும் மறுமலர்ச்சியையும் ஆறுதலையும் தரக்கூடிய அருமருந்தாக விளங்குகிறது. எனவே அந்த இயற்கையை நாம் காப்போம், ரசிப்போம். A Thing of Beauty by John Keats. A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness, but still will keep a bower quiet for us, and a sleep full of sweet dreams, and a